ரிவெஞ்சுனா இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்தில் பீக் லெவலில் இருக்கும். நைட்டு நடு ரோட்டில் ஒரு காரு தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, எங்க நான் அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தேன், என்னோட கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன், சீக்கிரம் ஏதாச்சும் ட்ரோ ட்ரக் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டு ஓகேம்மா நான் சீக்கிரம் ட்ரக் அனுப்புறேன், நீ அது வரைக்கும் காருக்குள்ளே காரோட டோரு விண்டோலாம் சாத்திக்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு ஓகேங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுது. அப்ப காருக்குள்ள தனியா நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்து, யாருமா நீங்க இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்றீங்க, உங்க கார் ஏதாச்சும் பிரச்சனையா, நான் வேணா உங்களை எங்கேயாச்சும் ட்ராப் பண்றதா, ஏன்னா இது கொஞ்சம் கோளாறான ஏரியா, யாரையாச்சும் வர சொல்லியிருக்கீங்களா, நான் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்றதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னா கூட நம்ம மனசு அது ஒத்துக்காது, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதே தான் அந்த பொண்ணுக்கு தோணுது, இல்லைங்க நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், இங்க எல்லாருமே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. அதுக்கு அவரு ஓ அப்படியாம்மா சரி பார்த்து சூதானமா போயிட்டு வா அப்படின்னு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. அந்த பொண்ணும் நம்ம ஹஸ்பண்ட் இன்னார ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க, இன்னும் அவங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க, நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இருக்க கார் கண்ணாடியை உடைச்சு அந்த பொண்ணை அடிச்சு முன்ன வந்து அந்த மிடில் ஏஜ் மேன் அந்த பொண்ணை இங்க கடத்திட்டு போயிடுறான். ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு ஆத்துல அந்த பொண்ணோட கை கால் தலை இது எல்லாமே துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலைமையில அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்ன வந்து அந்த மிடில் ஏஜ் மேன் தான் இந்த படத்தோட வில்லன். நல்லா பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அவங்க கை கால் எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி ஆத்துல வீசுறது தான் இந்த நாரப்பையனோட வேலை. ஆனா இப்ப இவன் தப்பான பொண்ணு மேல கைய வச்சுட்டான். ஏன்னா இந்த பொண்ணு கார்ல உட்காந்துருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி பேசிருப்போம்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப திறமையான போலீஸ் ஆபீசர். சிம்பிளா சொல்லணும்னா இருந்தாலே ஒரு சைக்கோ தான் நாட்டுக்குது. பொதுவா மற்ற படங்கள்ல ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த நாரப்பையனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கண்டந்துண்டமா வெட்டதான பார்ப்பாங்க. ஆனா இவரு, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு ஒரு 2 வாரம் மெடிக்கல் லீவ் வேணும் அப்படின்ட்டு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போலீஸ்ல இருந்து வந்துடுறாரு. சரி ஓகே, தன்னோட ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வெளியில வரணும், அதுக்காக எங்கேயாச்சும் போய் ரெஸ்ட் எடுப்பாருன்னு பார்த்தா தான் ஒய்ஃபை கொன்னவனை போலீஸா இருந்து கண்டுபிடிக்காம ஒரு பொது ஜனமா இருந்து ஒரு புருஷனா இருந்து தேடி போக ஆரம்பிக்கிறாரு. லீவுல இருந்தாலும் இவருக்கு இருக்கிறது போலீஸ் மூல தானே. வெறித்தனமா ராப்பகலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ்க்கு முன்னாடியே தான் ஒய்ஃபை கொன்னவனை கண்டுபிடிச்சிடுறாரு. பார்த்தா அந்த நாரப்பையன் நைட்டு இன்னொரு பொண்ணை கடத்திட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட இவன் சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கான். தான் வரண்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ உள்ள பூந்து அவனை நான் எடி அடிக்கிறாரு. தர்மடி அடிச்சு அவனை அப்படியே கழுத்தை நெரிச்ச கொன்றுவாருன்னு பார்த்தா விட்டுறாரு. நல்லா சாவடி அடிச்சுட்டு அவனை உயிரோடையா விட்டுறாரு. ஐயோ, உன் ஒய்ஃபை இவ்வளவு கொடூரமா கொன்னவன் உன் கையில கிடைச்சிட்டு அவனை அப்படியே அடிச்சே கொள்ளாம அவனை உயிரோட விட்டுட்டு போற அப்படிங்கிற மைண்ட் செட்ல மிச்சம் இருக்க படத்தை பார்த்தாதான் தெரிஞ்சுது, சாவுங்கிறது ஒன்றும் தண்டனை கிடையாது, அது ஒரு விடுதலை. அவன் தயவு செஞ்சு என்னை கொன்னுடுறா, என்னால் முடியல அப்படின்னு வழியில துடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் உண்மையான தண்டனை. அதுதான் இந்த படத்துல வர ஹீரோ அவனுக்கு கொடுக்கும். அதுவும் இந்த படத்தோட லாஸ்ட் சீன்லாம் நீங்க பெட்ல படுத்துட்டு பார்த்தாலும் சரி, சேர்ல உக்காந்துக்கிட்டு பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி சீட் எஜ் தான். எப்பவும் போல படத்தோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த படத்தை பத்தி நான் பேசுறத ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க கடைசியா என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். பேசி முடிச்சிட்டியா? இந்த படத்தை பார்த்து 10 வருஷம் ஆகுது.